தியானிப்போம் இன்னைக்கு. சேனைகளின் கர்த்தாவே, பார்த்தீங்களா, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலே வாஞ்சியும் தவணமாய் இருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. எங்கே? தேவனுடைய வீட்டில். தேவனுடைய வீட்டை பற்றி இங்கே சொல்லப்படுகிறது அவருடைய ஆலயம். அல்லேலூயா. ஆலயம். உண்மையாகவே எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இது கைகளினாலே கட்டப்பட்டது தான். ஆண்டவர் கைகளினாலே கட்டப்படாத ஆலயமாகிய நம்ம இருதயத்தில் என்ன செய்ய விரும்புகிறார்? வாசம் பண்ண விரும்புகிறார். இது அப்புறம் இது எதுக்குயா அப்படின்னா, மழைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்கும்படியா நம்ம எல்லாரும் வந்து ஒரு இடத்துல இருந்து ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த இடத்தை நம்ம லேசா விட்டுறவே கூடாது. இது தேவனுடைய வாசஸ்தலம், அவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். அல்லேலூயா. இதை குறித்து கித்தித்தி என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தை 150 சங்கீதம் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ நான் அதை தொடர்ந்து அப்படியே வாசித்து கொண்டே வர்றேன். இது எத்தனாவது முறையும் எனக்கு தெரியாது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் விட்டு அப்படியே தொடர்ந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வரோம். மாறாத ஒரு புஸ்தகம்னா இதுதான். பள்ளிக்கூடத்தில் கூட வருஷத்துக்கு ஒரு முறை புஸ்தகம் மாறும். அப்படி தானே டீச்சர்? ஆமாம். புதுசாக கல்வி ஆண்டுகளை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுலேயும் டீச்சர்ஸுகள் அதில் கவனமாக இருந்து அந்த பாடங்களை அவங்களும் கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து ரொம்ப திறமையான பிள்ளைகளை கொண்டு வந்துடுறாங்க. அல்லேலூயா. ஆனால் அதை காட்டிலும் மேன்மையான இந்த ஒரே புஸ்தகம் தான். இந்த புஸ்தகத்தில், இந்த வேதத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறதான பொக்கிஷங்களுக்கு என்ன கிடையாது? அளவே கிடையாது. தோண்ட அல்ல அங்கிருந்து வந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஆனால் இந்த சங்கீதம் 150 சங்கீதத்தை யார் எழுதினாங்கன்னு பலர் எழுதியிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், இந்த சங்கீதத்தை எழுதினது யாருன்னு தெரியாது இல்லைங்களா? இதை குறித்து ஸ்தோத்திரம் யாருன்னு போடலை. அதனால இந்த சங்கீதம் 150 சங்கீதத்திலும் 73 சங்கீதத்தை தாவீதே எழுதிட்டார். 73 சங்கீதத்தை தாவீதே எழுதியிருக்கிறாராம். கோராகின் புத்திரன் என்று சொல்லி ஒரு நல்ல பாடகருடைய குழுவை சேர்ந்தவர் 11 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார், பாடியிருக்கிறார். அதே கூட்டத்தை சேர்ந்த ஆசாப் என்பவர் 12 சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் இல்லைங்களா? அதில் ஏத்தான் என்கிறான ஒரு பாடகரும் கூட ஒரு சங்கீதத்தை எழுதிட்டார். சாலமோன்ங்கிறதான தேவ மனுஷன் 2 சங்கீதத்தை பாடி எழுதியிருக்கிறார். தெரியாத சங்கீதம் இருக்கு பார்த்தீங்களா? மோசையினால ஒரு சங்கீதமும் எழுதப்பட்டிருக்கு. தெரியாத சங்கீதம் 50, தெரிஞ்சது 100. இந்த 100 வகையாக பிரிச்சுட்டான். இந்த தெரியாத சங்கீதம் 50 சங்கீதத்தில் ஒரு சங்கீதம் 84வது சங்கீதம். இந்த 84வது சங்கீதத்தில் தான் பாருங்க, ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, மறைமுகமாக இருந்து கர்த்தரை துதித்திருக்கிற அந்த அனுபவத்தை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானது. அவருடைய வாசஸ்தலம், அவருடைய ஆலயம், அவர் தங்கும் இடம் இல்லைங்களா, எவ்வளவு இன்பமானது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டோம்னா எந்திரிச்சு போக மனசே வராது. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரலாம் இருக்கத்தான் மனசு வரும். ஆமாம், அதுலேயும் சிலர் போகிறாங்கன்னா அது வேற ஆவிதான். அடிக்கடி எந்திரிச்சு போகிறாங்க, அல்லது இந்த இடத்துல வந்தால் முடியலை. சிலரும் அப்படி தான் சொல்லுவாங்க, வந்த உடனே எனக்கு தலை வலிக்குது. பிசாசினுடைய வேலை, சாத்தானுடைய கிரியைகள். அவங்க ஆசீர்வாதத்தை பெற விடாதபடிக்கு அந்த குடும்பத்தை நஷ்டப்படுத்துவதற்காகவே பிசாசு அந்த மாதிரி செய்வான். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் இந்த இடத்தை விட்டு பிரியவே மனசு வராது, எந்திரிக்கவே மனசு வராது, கடைசி வரும் ஒரு வார்த்தை கூட விட மனசே வராது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, காரணம் என்னன்னா அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது?
அப்பா பாப்பா மேன்மையானது, தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானது, பொன்னிலும் பசும்பொன்னிலும் விலையேறப்பட்டது, மதிக்கப்படத்தக்கது. அப்படிப்பட்டதான வார்த்தைகளை இந்த ஆலயத்தில் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக பேசுகிறார். அல்லேலூயா. இது சாதாரணமான காரியம் கிடையாது. ஊழியக்காரன் எல்லாரும் நின்று பேசவே முடியாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இதை பேச முடியுது. எனவே இந்த நாளிலே நீங்களும் நானும் இந்த ஆலயத்தை குறித்தான மகா ஒரு பெருமை நமக்குள் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. ஆனால் சொல்லப்பட்டிருக்க, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேலே வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது என்றாரு. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி என்ன செய்து, இங்கே வந்த உடனே அவ்வளவு பயங்கரமாக கம்பீர சத்தமிட்டு ஆராதிக்க சொல்லுது. அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கும். அது புரியாதவர்களுக்கு என்னடா அல்லேலூயா அல்லேலூயான்னுவாங்க. ஆனால் அல்லேலூயா அல்லேலூயான்றது நமக்கு தான் புரியும். அவருடைய அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் வாழ்க 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 என்று வாழ்த்துகிற ஒரு வார்த்தை. அல்லேலூயா. சோத்திரம் 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்திரம் கிடையாது, நன்றி சொல்ற வார்த்தை. சோத்திரம்னா என்னது? நன்றி. அநேகர் புதுசா வந்தவங்களுக்கு அதான் புரியாது. இதுதான் அதனுடைய அர்த்தம். இந்த மாதிரிப்பட்ட நிலைமையில எல்லாரும் சத்தமிட்டு ஏகோபித்து என்ன செய்யறோம்? கர்த்தரை உயர்த்துறோம். பாருங்க, அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி என்ன செய்து கம்பீர சத்தம் இடுகிறது. அப்பா அப்பா பாப்பா, ரொம்ப ஸ்தோத்திரம். இப்படித்தான் சத்தம் போட்டா தான் ஆண்டவர் கேட்கும். அவர் காது செவிடான்னு சொல்லி நினைக்க கூடாது. நம்முடைய தாகத்தை குறிக்குது. அல்லேலூயா. தாகத்தை குறிக்குது, நம்முடைய வாஞ்சியை குறிக்குது. மேலே பாருங்க, அப்படி மேலே தலையை காட்டினா போதும், மேலே கட்டி கிடக்கிற நம்ம மிக்கி இல்லை டாக்கு, நம்ம நாய் மேலே கொடுக்கல கிடைக்கும். என் அப்படி தலையை காமிச்ச உடனே அவ்வளோ ஒரு சவுண்ட் எடுக்கும். ஏன்னா நான் இருக்கேன், என்னை மறந்துட்டேப்பா என்று சொல்லி அப்படியே ஞாபகம். அதுக்கு மேலே இன்னும் வந்துட்டு அப்படி போயிட்டானே ரோல் ரோல் என்ன கிட்ட கூப்பிடுதான். அப்படிப்பட்ட அந்த சத்தத்தை கேட்டு ஒரு மனுஷனாக இருக்கிற நம்ம என்ன செய்யறோம்? சே, ஏதோ தேவை போல என்று சொல்லி உடனே அவுத்துக்கிட்டு கீழே கொண்டு விட்டால் அது வாட்டி யூரின் போகுது, பாத்ரூம் போகுது, எல்லாம் போகுது. கடைசியில் அவ்வளோதான், திருப்பி வாமா அப்படின்டா உள்ள குட்டு குட்டுன்னு ஓடி ஆடுது. ஓடி வந்து மேலே ஏறின உடனே அவ்வளோ கூட்டை பார்த்துன்னு கூட்டுக்குள்ளே ஓடி நின்றுக்கிறது. எவ்வளோ பார்த்தீங்களா ஒழுக்கத்தை அதுக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்டதான ஒரு ஐந்தறிவு ஜீவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை, இப்படிப்பட்ட ஒரு தாகம். கூப்பிட்டா தாயா கதை நடக்கும், அழுத புள்ளதானே பால் குடிக்கும். அதுபோல தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது? மௌனமாக இருக்கக்கூடாது, அமைதியாக இருக்கக்கூடாது. அமைதியாக யார் இருப்பாங்க? மௌனத்தில் இறங்குறவங்க இருப்பாங்க. சத்தம் இல்லாமல் இருக்கிறவங்க யாரு? மரித்தவர்கள் தான் அப்படி இருப்பாங்க. மூச்சு பேச்சு இருக்காது இல்லைங்களா? இறந்து போயிட்டாங்கன்னா உடனே மூக்கில் கையை வச்சு பார்க்குறோமே, நெஞ்சில் கையை வச்சு பார்க்குறோம், நாடி துடிப்பை பார்க்குறோம். ஒரு துடிப்பும் இல்லைன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சுன்றோம். அதனால வேதவசனம் சொல்லுது, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் என்ன செய்ய மாட்டாங்களாம்? கர்த்தரை துதிக்கவே மாட்டாங்க. அப்ப நீங்க நம்ம யார் சொல்லுங்க? ஜீவன் உள்ளவர்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க அந்த ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜீவன் உள்ளவர்கள் நம்மெல்லாம். அந்த ஜீவனை ஆண்டவர் கொடுத்திருக்கிற அப்படின்னாலே அது ஆண்டவருக்கு நம்ம பயன்படுத்தணும். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? ஆமென். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஜீவனை கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஆண்டவன் கொடுக்கறதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? படைக்கிறதுக்கு ஆசைப்படணும். அல்லேலூயா. அது இல்லாதபடிக்கு என்னமோ நட்டு வச்ச, அதுக்கு அங்கிட்டு சொல்ல விரும்பல, அது மாதிரி உட்காந்துருக்க கூடாது இல்லைங்களா? நட்டு வச்ச கல்லு மாதிரி இருக்கக்கூடாது. அது கூப்பிட்டாலும் பேசாது, வாய் இருந்தாலும் முகராது, பேசாது, மூக்கு இருந்தாலும் முகராது, கண் இருந்தாலும் காணாது. நம்முடைய தேவனோ பரலோகத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு என்ன செய்யறாரு? பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால அப்படிப்பட்டதான தேவன் வாசம் பண்ணுகிறதுக்கு இந்த இடத்தை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடுகிற போதெல்லாம் இங்கே வந்து வாசம் பண்ணுகிறார். இங்கே வந்துட்டாருன்னா போதும், நம்ம வருகிற ஒவ்வொருடைய பிரச்சனைகளும் தீரும். கண்டிப்பாக கர்த்தர் அற்புதமான காரியத்தையும் செய்வார். ஆனால் என்கிற ஸ்திரியை பற்றி நம்ம வாசிக்கிற சாமுவேல் புஸ்தகத்தில் 1 சாமுவேலில் வாசிக்கிற போது பாருங்க, குழந்தையற்றவளாய் இருக்கிற, வாசிக்க வேணாம் தாயே பாருங்க, ரொம்ப அவசரமாக எடுத்து நல்லா வாசிக்க கிளம்புற, ரொம்ப சந்தோஷம். இப்படி தான் வேத வசனத்தை சொல்ல 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 வேக வேகமாக வாசிக்கிறீங்கன்னா ஆச்சரியமாக இருக்குது. வருகிற பிரசங்கியார்கள்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, எடுத்து சொல்கிறதுக்கெல்லாம் எடுத்து வாசிக்கிறாங்களே. இப்படி தான் திறமையாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி வாசிக்கக்கூடியவங்க பின்னாடி மூளையில் உட்காந்துடக்கூடாது, முன்னாடி வந்து உட்காந்துட்டீங்க, ரொம்ப ஒரு உபயோகமாக இருக்கு. இந்த தங்கச்சி ஆனந்தம் உட்காந்துருக்கு பாருங்க, மைக்கை பிடிச்சிக்கிருச்சு, பக்கத்தில் வச்சுக்கிருச்சு.
உடனே வசனம் எடுத்தாச்சுன்னா எடுத்து வாசிக்குது. பாட சொன்னால் நம்மளோட கூட சேர்ந்து பாடுறது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஊழியத்தில் எவ்வளோ ஒரு பிரயோஜனம் பார்த்தீங்களா? இப்படி ஊழியக்காரனை மட்டும் கத்த விடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? எந்த அளவுலையாவது உதவி செய்யணும். சரி, ரைட்டு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல வருகிற போதெல்லாம் அமைதியாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நல்லா பாடணும், துதிக்கணும், மகிமைப்படுத்தணும். ஓயாமல் இந்த பொம்மைக்கு சாவி கொடுத்தா தான் ஆடும் ஓடும் அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் சாவி குறைஞ்ச உடனே முண்டு கிடக்கும்ல, அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்ம என்ன செய்யணும்? நல்லா சுதாரிப்பாக உற்சாகமாக இருக்கணும். இப்போ எனக்கெல்லாம் பலவீனம் இல்லை, நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தள்ளாட்டம் கொடுக்கும். ஆனாலுமே கூட உங்கள் மத்தியில் கம்பீரத்தோடு கூட பேசுகிறேன் இல்லைங்களா? ஆமாம். காரணம் என்ன? கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும்? செலவிடணும், செலவு பண்ணணும். நம்ம எல்லா விதத்தில் அப்படி உற்சாகத்தோடு கூட செயல்படுகிற போது தான் கர்த்தர் இன்னும் நம்முடைய விசுவாசத்துக்கு ஏற்றபடி நமக்கு ஜீவனை கூட்டி கொடுப்பார். ஆனால் தேவ பிள்ளைகளே வந்திருக்க நீங்கள் நானும் இல்லை உற்சாகமாய் கர்த்தருடைய சமூகத்தில் பாட, ஆட, துதிக்க, மகிமைப்படுத்த பிரயாசப்படணும். ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சேர் போட்டுட்டோம். முன்னாடியெல்லாம் டான்ஸிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். டான்ஸிங் பண்ணுறதுன்னா ஸ்தோத்திரம் மூசுன்ட்டு இல்லை, அது முறையோடு கூட நம்ம டான்ஸிங் பண்ணுவோம் இல்லைங்களா? தாவீதை போல நடனம் ஆடி பாவை ஸ்தோத்தரிப்பே, இந்த மாதிரிலாம் டான்ஸிங் பண்ணுவோம். இது கர்த்தருக்கு மிகவும் பிரியம் இல்லைங்களா? ஆமாம். தாவீது அப்படி தான் பாடினார், அப்படி தான் ஆடினார் பாருங்க. அதனால அந்த தாவீதின் குமாரன் பேர் வைக்க வேண்டியது நம்ம வந்தது. தாவீதுடைய சந்ததியில் அவர் ரொம்ப பிரபலமாய் வந்துட்டார் பாருங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால் தாவீதை கர்த்தர் மேலும் மேலும் உயர்த்தி சகல ஜனங்களுக்கும் மேலாக மேன்மைப்படுத்தி ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். கரவலாடுகளை பின்னாடி தெரிஞ்ச மனுஷன் இல்லைங்களா? அதுபோல் நம்மையும் கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால் நம்ம தேவனுடைய சமூகத்தை லேசாக நினைக்காதீங்க. நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள்? கம்பீரமாய் சத்தமிட்டு ஆண்டவர் ஆராதிக்க வேண்டும். 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே. நமக்கு ஆண்டவர் யாரு? நமக்கு ராஜா யாரியா? உலக பிரகாரமாக ஆளுறவர்கள் 5 வருஷத்தில் போயிடுவாங்க. ஆனால் நம்மை ஆளுகிறவர் என்றென்றைக்கு ஆளுகிறவர். அல்லேலூயா. 5 வருஷம் ஆளுறவங்க வேணுமா? சதாகாலம் ஆளுகிற ராஜா வேணுமா? அவர் தான் நமக்கு என்றென்றைக்கு ஆளுகிற தேவன். அவரை பற்றி பிடிச்சிட்டீங்கன்னா போதும் இல்லைங்களா? என்றென்றைக்கும் சதாகாலமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். இம்மையில் மாத்திரமல்லையா, மறுமையிலும் கர்த்தர் மேன்மையாய் நம்ம நடத்தி ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் தான் சொல்றாரு, பாடுறாரு, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனையிலும் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. பார்த்தீங்களா? தகைவலான் குருவி, அடைக்கலான் குருவி, சிட்டுக்குருவியெல்லாம் பார்த்தீங்களா? பழிச்சு 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 இங்கிட்டு அங்கே ஓடும், அங்கேருந்து இங்கே ஓடும். சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்வேஸ் வச்சுருப்பாங்க, ஏர்வே. ஆமாம், அது வந்து காற்றோட்டத்துக்காக வைப்பாங்க. இங்கே போய் நிற்கும், அப்புறம் அங்கேருந்து இங்கே வரும். 2 புல் புளிச்சியாக எடுத்துக்கிட்டு சில அருகம்புல்கள் எங்கிட்ட ஆச்சும் கிடக்கிற கொத்தி கொண்டு அங்கே வச்சுக்கிட்டு கூடு கட்டி அங்கேருந்து என்ன செய்யும்? ஆமாம், வீடாகத்தான் இருக்கும். ஆலயமாக இருந்தால் கூட இடம் இருந்தால் இங்கே வந்துடும். பார்த்தீங்களா? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்டதான இடம் ஆண்டவருடைய வாசஸ்தலம். அதான் சொல்கிறாரு, என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளும் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைச்சிச்சே. உம்முடைய வீடு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக சொல்கிறத பார்க்கிறேன். ஆனால் உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உண்மை என்ன செய்து கொண்டிருப்பாங்களா? துதித்து கொண்டே இருப்பாங்க. அல்லேலூயா. எப்பொழுதும் துதிக்கிற ஸ்தலம் இந்த ஸ்தலம். அதனால சங்கீதத்தில் 122 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்களேன். தாவீது என்ன சொல்றாரு? 122 முதலாவது வசனத்தை எடுத்து வாசிங்க. பாத்தீங்களா? அதனால அவருடைய வாஞ்சிய பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னா போதுமா? எப்படி இருப்பாரா? வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன், சந்தோஷமா இருக்கணுமா? ஆலயத்துக்கு போனதுன்னா இருக்க கூடாது இல்லைங்களா? அப்பா கூப்பிடுவாங்க, அம்மா கூப்பிடுவாங்க, சர்ச்சுக்கு போன பிறப்படி எந்திரி குழி எல்லாம் ரெடி பண்ணு ட்ரெஸ் பண்ணுன்னு சொன்னா மண்டையை சொரியக்கூடாது. ஆமாம், ஆண்கள் என்ன செய்யக்கூடாது? இவளுக்கு வேற வேலையில் நீ போடி முந்திக்கிட்டு விழுந்து படுத்துடக்கூடாது. அதே மாதிரி தாய்மார்கள் நீங்கள் போங்க, எனக்கு இங்கே நிறைய சாணி போடணும், அதாவது வாசத்தளிக்கணும் என்று சொல்லி நம்ம இங்கே விட்டுறக்கூடாது இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எல்லா காரியங்களும் நம்ம ஒரு சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொன்னால் போதும், இருக்கிறதெல்லாம் உதறி போட்டுட்டு ஓடி வரணும். அல்லையா? சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னா அப்படிதான்.
முந்திக்கிட்டு ஓடுங்க ஓடுங்கன்னு விரட்டி விடுவேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, இது ஆண்டவருடைய வாசஸ்தலம். இந்த இடத்துல நம்ம வருகிற போதெல்லாம் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார், பேசுகிறவராக இருக்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், புத்திமதி சொல்றாரு, எச்சரிக்கை சொல்றாரு, ஆறுதல் படுத்துறாரு. எவ்வளவு அற்புதமான இடங்களாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்றார், உம்முடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாய், மிகுந்த மகிழ்ச்சியாய் இருந்தேன்றாரு. பார்த்தீங்களா? அதே மாதிரி 5வது சங்கீதத்தை கூட எடுத்து பாருங்களேன். 5வது சங்கீதத்தில் 5, 7 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 5, 7. நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சன்னதிக்கு நேரே. ஆமா, வந்துட்டோம்னு சொன்னா எப்படி இருக்கணும்? பயபக்தியோடு கூட பணிந்து கொள்ளணும். ரொம்ப பயந்து வரணும். ஏன்னா தேவனுடைய இடம், அவருடைய தங்குகிற இடம். இந்த இடத்த அதனால சுத்தமாக வச்சுக்கிறோம். இந்த இடத்த எப்போவுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு போயிடுவீங்க. தம்பிமார்கள் 1-2 பேர் விருந்து நல்லா உதவி செய்கிறாங்க. இப்படியே விட்டுட்டு போயிட்டா என்ன ஆகும்? சேர்களை அங்கிட்டு இழுத்து இங்கிட்டு இழுத்து அப்படி போட்டுட்டு ஏதோ கலவரம் நடந்த இடம் மாதிரி போட்டுட்டு போக விரும்ப மாட்டாங்க. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடம் ரொம்ப பயபக்திக்குரிய இடம். அதனால் வாலிபர்கள் தம்பிமார்கள் சேர்களை பூரா அடிக்கி ஒரு ஓரம் கட்டிட்டு வேக்கம் போட்டு நல்லா சுத்தப்படுத்திட்டு கிளியர் பண்ணிவிட்டு பூட்டிட்டு போவாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் என்ன? இந்த இடம் ஒரு பயபக்திக்குரிய இடம். ஆனால் இந்த இடத்த ரொம்ப கண்ணியமான பயன்படுத்தணும், பயத்தோடு கூட பயன்படுத்தணும். இந்த இடத்துல நம்ம பிள்ளைகள் வந்தாங்கன்னா சர்வசாரமாக விட்டுறக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். அப்பா ஆண்டவர் இருக்கிறாரு, ஆமாம் சோத்திரம், நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தையும் உண்டாக்கணும். அப்புறம் ஆண்டவர் அடிச்சு போட்டுருவார்ல, அப்புறம் நமக்கு சாப்பாடு கிடைக்காதுல்ல, நமக்கு அது கிடைக்காது, ட்ரெஸ்ஸு கிடைக்காதுன்னு சொல்லி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும். நம்ம எனக்கு என்னான்னு சொல்லி தேசாந்திரியாக விட்டுறக்கூடாது. அங்கேருந்து சில பிள்ளைகளும் ஓடி வரும், இங்கேருந்து எங்கே ஓடுது, இப்படி ஓடுனா அவங்கள தான் நம்ம பார்ப்போம். பார்க்க நம்ம சிந்தையெல்லாம் மாறி போயிடும். அதனால் பிள்ளைகளுக்கும் அந்த பயபக்தியை கற்றுக் கொடுக்கணும். அதற்கு முன்பதாக நம்ம பயபக்தியோடு கூட இருக்க பழகணும். நம்ம இருக்கிறத பார்த்து நம்ம பிள்ளைகள் என்ன செஞ்சுவாங்க? கண்டிப்பாக அவங்களும் அதே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளே பயபக்தி இல்லாதபடி இருப்போமானா நம்ம பிள்ளைகளும் அப்படியே தான் நம்ம வழியெல்லாம் வருவாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தாயை போல சில நூலை போல அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம தான் எல்லாமே சரியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில குடும்பங்களில் அப்படித்தான் பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகிட்ட பிரயோஜனம் இல்லை. வெறும் ஆம்பளை பிள்ளையாக தான் பெற்றிருப்பாங்க, ஒரு பிரயோஜனம் கிடையாது இல்லைங்களா? பொம்பளை பிள்ளையாக பெற்றலாம்னு சொல்லி ரொம்ப அவங்கள பாராட்ட வேண்டி இருக்குது. அந்த மாதிரி ஆம்பளை பிள்ளையாக பெற்றிருப்பாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்காங்க. இந்த நிறையா குடும்பத்தில் நான் பார்க்குறேன். ஊரே நாட்டே திருப்பிடலாம், அது இல்லாதபடிக்கு அந்த பிள்ளைகளை குடிக்க விட்டுறாங்க, அருவருப்பான காரியங்களை நாடோடியாலாக விட்டுறாங்க. காரணம் என்ன? தாயின் சரியில்லை, தகப்பனும் சரியில்லை. அப்படி வாழ்ந்ததுனால குடும்பமும் கெட்டு நஷ்டப்பட்டு குட்டி வச்சவராக போயிடுறது. நிறையா குடும்பம் அப்படி ஆகிக்கிட்டு இருக்குது. அதுபோல் பாருங்கள், கடைசி நேரத்தில் தாய் தப்பனுங்க சீக்கு விழுந்தால் கூட, சுகவீனமாக ஆனால் கூட, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தாய் தப்பனை குறித்து என்ன இருக்காது? கொஞ்சம் கூட அக்கறை இருக்காது. பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்ன? நம்ம சரியில்லாமல் பிள்ளைகளை வளர்த்துட்டோம். ஆனால் எத்தனை தான் பிள்ளைகளை பெற்றாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உண்டாக்க பெற்றோர்களாக இருக்கிற நம்ம முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய சமூகம் எப்படிப்பட்டது? பயபக்திக்குரிய இடம் இல்லைங்களா? அதை வாசிங்கய்யா, அந்த பகுதியை 5:7 வாசிங்களே. நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து நேரே பயபக்தியோட பணிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. ரொம்ப பயபக்திக்குரிய இடம் தானே. அன்னைக்கு 2 பேர் வந்தாங்க, ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லைங்களா? ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன், பரிசேயன் வந்து எப்போ பார்த்தாலும் மற்றவர்களை குற்றப்படுத்துறது அவனுடைய தொழிலாக, அவன் வேலை, அவன் பழக்கமாக இருக்கான். அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க எப்படி, இவங்க எப்படி, இப்படியே பார்த்துட்டு ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் பரிசேயனுடைய வேலை இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் ஆண்டவட்டையே போட்டு கொடுக்குறான் பாருங்கள். அப்போ 2 பேரும் ஆண்டவருடைய சமூகத்தில் காணிக்க படைக்க வராங்க. காணிக்க படைக்க வருகிற போது பரிசேயன் முன்னாடி வந்துட்டான், ஆயக்காரன் பின்னாடி வந்து நிற்கிறான். ஏன்னா அவனுடைய குற்ற உணர்வு அவனை தலையை எடுக்க துணிய முடியாதபடிக்கு ஆக்கி போச்சு. இந்த பரிசேயன் இருக்கான் பாருங்க, செய்கிறதெல்லாம் அக்கிரமம், செய்கிறதெல்லாம் அநியாயம் தான். ஆனாலும் அவன் ரொம்ப துணிச்சலாக வந்துக்கிட்டு தேவ சமூகத்தை அப்படியே நெஞ்ச நிமித்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரே, தேவனே, பார்த்தீங்களோ நான் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், உபவாசிக்கிறேன். என்ன உபவாசம், என்ன செய்ய குணம் மாறலையே இல்லைங்களா? நான் ரொம்ப தான தர்மம் பண்ணுறேன், அதை செய்கிறேன், எதை செய்கிறேன்.
ஆமாம், இந்த பின்னாடி இருக்கானே அவனை போல நான் இல்லைன்னு சொல்லி அதை வேற சொட்டி காட்டுறான் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த மாதிரிப்பட்டதான ஒரு காரியமெல்லாம் இருக்கவே கூடாது. பயபக்தியோடு கூட கர்த்தரை பணிந்து கொள்ளணும். ஆமாம், நம்மளை குறித்து தான் நம்ம பார்க்கணும், நம்ம குறைவை தான் நம்ம பார்க்கணும். அடுத்தவங்களை நம்ம ஒருபோதும் பார்க்கவே கூடாது. மற்றவர்களுடைய குறைவை பார்த்தோம்னா நம்ம முன்னேறவே முடியாது. இப்படிப்பட்டதான நிலைமையில் பின்னாடி இருக்கிற ஆயக்காரன் பார்த்தான். ஆமாம், இவன் பேசுகிற பேச்சு, இவன் ஜெபிக்கிற ஜெபம்லாம் சத்தமாக ஜெபம் பண்ணுறாரு. கேட்டுட்டு, ஆமாண்டவரே உண்மைதான், நான் அப்படிப்பட்ட ஆளுதான், மோசமான ஆளுதான், நான் இவனை போல நான் இல்லை, நான் எதுவுமே செய்ய முடியலை, இப்போவும் நான் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி தலையை கூட ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்து கொண்டு என்ன செஞ்சானா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் யாருக்கு சர்டிஃபிகேட் பண்ணார்? முன்னாடி வந்து அப்படியே பீத்துனானே அவனை சர்டிஃபிகேட் பண்ணலை இல்லைங்களா? எனக்கு ஜபிக்க தெரியுன்றதுனால பீத்தக்கூடாது இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிலைமையில் அவனை பீத்துனேன். அவனை ஆண்டவர் என்ன செஞ்சார்? இல்லைப்பா, நீ செய்கிறது சரியில்லைன்ட்டார். இந்த அவன் பாரு, அவன் எவ்வளவு அருமையாய் பொறுமையாய் தாழ்மையாய் பயத்தோடு கூட ஜெபிக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்து அவன் தான் நீதிமான்னு சொல்லி பேர் வச்சுட்டார். அல்லேலூயா. அதனால் தேவ சமூகத்தில் வந்து துணிஞ்சு எதையும் பேசக்கூடாது, துணிஞ்சு எதையும் நடத்திடக்கூடாது, துணிஞ்சு நம்ம வந்து துணிகரமாக எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சிடாதபடிக்கு இந்த இடம் தேவனுடைய இடம் அப்படின்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில இடங்களெல்லாம் சபைகளிலே இப்படியெல்லாம் நடக்கிறது உண்டு. பிரசங்கம் பண்ணுகிற போதே விசுவாசிகள் அங்கேருந்து திடீர்னு ஓடி வந்து, என்ன பாஸ்டர் நீ எப்படி பேச போச்சு, எப்படி சொல்ல போச்சு அப்படின்றாலும் நினைப்பாங்க. இதெல்லாம் விசுவாசிகள் அல்ல, அவங்க சரியாக போதிக்கப்படலை, அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியாது, இப்படிலாம் இருப்பாங்க. நம்முடைய சபையில் தேவ பிள்ளைகளை நீங்கள் நானும் அப்படிப்பட்டவளாக இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப பயந்து பேச, ஊழியக்கார கடிந்து சொன்னால் கூட பொறுமையாக இதை கேட்டு நம்ம வாழ்க்கையை சரிபடுத்தி சீர்படுத்தி கொள்வோமானா உண்மையிலே நம்ம மாதிரி பாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. அப்படி பண்ண இந்த 27 கூட எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 27 4வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? நான் அடுத்து தொடர்ந்து நான் போகிறேன். இப்போ பூரா இன்ட்ரோடக்ஷன் தான். ஆமாம், என்னப்பா? கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன்றார். ஆராய்ச்சி செய்கிறாங்களா? அல்லேலூயா. இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிட்டுக்கோம்? வேத வசனத்தை ஆராய்ச்சி செய்கிறோம், அப்படி தானே? அங்கே என்ன சொல்லுது, இங்கே என்ன சொல்லுது, அவர் என்ன பேசியிருக்காரு, இவர் என்ன பேசியிருக்கிறாரு, வேதம் என்ன சொல்லுது, நம்ம எப்படி வாழணும் என்று சொல்லி என்ன செய்கிறோம், நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறோம். அதை தான் சொல்கிறார். அல்லேலூயா. ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கியிருப்பதையும் என்ன செய்கிறேன், நாடுகிறேன்றார். அவ்வளோ பெரிய வாஞ்சியை தாகத்தை பாருங்க. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து தங்குறது ரொம்ப ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து வாசம் பண்ண ரொம்ப நல்லது. அந்த இடத்துல கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சாலமோன் பதவிக்கு வந்துட்டார். உடனே அவ்வளோதான், சீலோ என்கிற இடத்துக்கு போய் பழி செலுத்தினார். பழி செலுத்திட்டு அங்கேயே படுத்துட்டார். படுத்த போது கர்த்தர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், சாலமோனே சாலமோனே உனக்கு என்ன வேணும் கேளுன்றார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாலமோன் நல்ல காரியத்தை கேட்டார். திரளான இந்த ஜனங்களால் நடத்தவிருக்க வேண்டிய கிருபைகளை தாருங்க சாமி. வலது கைக்கும் இடது கைக்கும் அடையாளம் தெரியாத ஜனங்களாக இருக்கிறாங்களே, இத்தனை ஜனங்களையும் சரியான பாதையில் நடத்தி கொண்டு போகணுமே, ராஜாவாகிய எனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டார் பாருங்க. இது ஆண்டவருக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அல்லையிலே சொல்கிறீங்களா? நம்ம விண்ணப்பமெல்லாம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கணும், ஆண்டவருக்கு ஏற்காத விண்ணப்பமாக இருக்கக்கூடாது. சும்மா நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கிட்டு நம்ம இஷ்டத்துக்கு விரும்பி ஒரு காரியத்தை வம்பா கட்டுக்கிட்டு திருடுறவன் போய் சாமிக்கு முன்னாடி நிற்பான்ல, அது மாதிரி இருக்கவே கூடாது. நான் போகிறேன், கொள்ளையடிக்க போகிறேன், கண்ணமிட போகிறேன், நான் பிடிபடாமல் வந்துட்டேன்னா நான் என்ன செய்கிறேன், உனக்கு காணிக்க போட்டுறேன், இந்த மாதிரி அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொள்ளையடிச்சிட்டு அதுக்காக கெட்டதுக்காக ஜெபம் பண்ணிட்டு போனால் கதை நடக்குமா? ஒரு தவறான காரியத்திற்காக ஜெபம் பண்ணால் கதை நடக்குமா? தேவனுக்கு பிரியமில்லாத தேவனுக்கு சித்தமில்லாத ஒரு காரியத்திற்காக வேண்டுதல் பண்ணுனா கதை நடக்குமா? ஐயா, நடக்காது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஜெபமானது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். இப்படியெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஆண்டோடைய வார்த்தையை நம்ம ஆராய்ச்சி செய்கிறோமே, ஏன்? அந்த இடத்துல தான் இருக்க ஆசீர்வாதமே சொல்லப்பட்டு. சங்கீதம் 92 இதை பூரா அங்கே ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த வசனங்களை எடுக்க பாருங்கள். 92 13 வசனத்தை வாசிக்கிறீங்களா?
கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். பார்த்தீங்களா ஐயா, பார்த்தீங்களாம்மா? கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், நாட்டப்படணும் இல்லைங்களா? இருக்கப்படுறது அல்ல, வைக்கப்படுறது அல்ல, நாட்டப்படணும். அப்படின்னா ஊண்டப்படணும். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களில் எப்படி இருப்பார்கள்? செழித்து இருப்பார்கள். செழிப்பு கிடைக்குதுல்ல கர்த்தருடைய சமூகத்தில். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து நம்ம அப்படி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏதோ வந்து போக்குவரத்து மந்திரியா இருக்கவே கூடாது. சும்மா போகிறது வரதா அப்புறம் நிற்கிறது, இந்த மாதிரி நம்ம இருப்போமானால் செழிப்பு ஏற்படாது. தேவ பிள்ளைகளாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் வறுமைக்கு அல்ல, செழிப்புக்காகவே கர்த்தர் நம்மளை வைக்க விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார், மேன்மைப்படுத்த விரும்புகிறார் இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவன் கர்த்தரை தேடுகிறாங்களோ, யார் கர்த்தருக்குள்ளாக நிலைச்சு நிற்கிறாங்களோ, நாட்டப்பட்டவர்களாய் நிலைச்சிருக்கிறவர்களா, என்ன சொன்னாலும் சரிதான். பாஸ்டர் பார்த்து நான் திட்டுனா சரிதான், பரவாயில்ல, இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன் என்று சொல்லி நிலைச்சிருப்போமானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? செழிக்க பண்ணுவார், உயர்த்துவார். அல்லேலூயா. அதே மாதிரி 52வது சங்கீதத்திலும் கூட வாசிங்க. சங்கீதம் 52ல் 8வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். என்றென்றைக்கும் நான் நம்பி இருக்கிறேன். தேவனுடைய ஆலயத்தில் எப்படி இருப்பாராம்? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். அது தேவன் விரும்புகிற மரம் இல்லை, ஒலிவ மரம். அதில் இருந்தானே எண்ணெயெல்லாம் எடுத்து பிழிஞ்சு இல்லைங்களா இஸ்ரேல் மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஆலயத்துக்கும் அதிலிருந்து அந்த ஒலிவ எண்ணெயை தான் பயன்படுத்தும்படியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கிறதான எல்லா விளக்குகளிலும் அதை ஊற்றி அதில் தான் விடிய எரிய விடுவாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது தேவனுக்கு உகந்த ஒரு மரம். அது மாதிரி அந்த உகந்த விசுவாசியில் நம்ம இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஒலிவ மரம் எப்படி செழிப்பாக இருக்குதோ அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் என்ன உண்டாகும்? செழிப்பு உண்டாகும். சும்மா பார்ப்போமே, ஒரு வாரம் போய் பார்ப்போம், 2 வாரம் போய் பார்ப்போம், 3 வாரம் போய் பார்ப்போம், நடந்தா பார்ப்போம், இல்லாவிட்டால் வேற வழியை பார்ப்போம். இப்படி அப்படிப்பட்டவர்களாக இருக்கவே கூடாது. இன்னைக்கு அநேகர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறபடினால தான் உண்மையிலே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியலை. அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கதறோம், கூப்பாடு ஓடுறோம், ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் ஏற்ற வேளையில் அதன் காலத்தில் நேர்த்தியாய் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்ய விரும்புகிற அந்நாளிலே கத்தரை விட்டு விலகி போவோமானால் எவ்வளவு பிரயாசப்பட்டு கேட்ட அந்த ஆசீர்வாதம் நின்று போயிடுது, கிடைக்காம இழந்து போயிடும் பாருங்க. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை கடைசி வரையிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். அவங்க என்னைக்கும் செழிப்புள்ளவர்களாய் காணப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 118ஆம் சங்கீதம் எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 118ல் 26வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆசீர்வாதம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆசீர்வாதம் இங்கே உண்டாகுது. சில சமயத்தில் பிரசாமெல்லாம் முடிஞ்சு ஜபமெல்லாம் முடிஞ்சிட்டு ஆசீர்வாதம் சொல்லும்போது சிலரெல்லாம் பிச்சுக்கிட்டு முந்திக்கிட்டு ஓடிடுவாங்க, பிந்தி வருவாங்க, முந்திக்கிட்டு போயிடுவாங்க. ஆசீர்வாதத்துக்கு அவங்க பாத்திரவான்களாக இல்லாமல் போயிடுவாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் அந்த ஆசீர்வாதம் இங்கேருந்து ஆசீர்வதிக்கிற நிச்சயம் மனசையும் வலிக்கும், வந்து வாய்க்கும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்துக்கு பங்காளிகளாக நம்ம காணப்பட வேண்டும். அப்போ தேவனுடைய ஆலயத்தில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஆசீர்வாதம் இருக்குது. இங்கே வருகிறதுனால ஒருபோதும் வீணாக போவதே கிடையாது, நஷ்டப்பட்டு போவதே கிடையாது. இவ்வளவு வருஷமாக நம்ம போகிறோமோ வர்றோமே, ஜபத்துக்கெல்லாம் போகிறோம், ஒன்றும் முன்னேற்றம் இல்லைன்னா இன்னும் நம்ம மேலே என்ன இருக்குது? குறைவு இருக்குது. அதை நம்ம உணர்ந்து பார்த்து அதை சரிப்படுத்த வேணும். அதை சரிப்படுத்துவோமானால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதை கற்றுக் கொடுத்தாலும் சிலர் பின்பற்ற மாட்டாங்க. ஆசீர்வாதமாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம், நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, எவ்வளோ பிரயாசப்படுற, எவ்வளவு உழைக்கிற, இரவுண்டு பகலுண்டு பாராதபடி உழைச்சாலும் இன்னும் வாழ்க்கையில் முன்னேற முடியலை. பிரச்சனைகள், போராட்டங்கள், வீண் செலவுகள், கடன் தொல்லைகள் இன்னும் இருக்குதே. காரணம் என்ன? நம்ம இன்னும் கர்த்தருக்குள் சரியில்லை என்று சொன்னோம்னா அதை கேட்க மாட்டோம். கேட்காத வரையில் நம்ம வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகிறது கஷ்டம். செழிப்பு உண்டாவதற்கு கஷ்டம், ஆசீர்வாதம் கிடைக்கிறது கஷ்டம். அதை நாமவே என்ன செய்கிறோம்? விட்டு விடுகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயம் என்பது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இடம்.
ஆசீர்வதிக்கிற ஒரு இடம், ஆசீர்வாதத்தை பெறுகிற ஒரு இடம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 1 சாமுவேலின் புஸ்தகத்தையும் கூட வாசிக்கிறோம். 1 சாமுவேல்ல 1வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24. அவனை பால் மறக்க பண்ணின பின்பு, அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும், என்னது 3 காளைகளையும், 1 மரக்கால் மாவையும், 1 மரக்கால் மாவையும், 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பாத்தீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்தா. யாரு? அன்னாள் என்கிற அருமையான ஒரு தாயை பற்றி சொல்லப்படுற நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, உதாரணமானவங்க இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்க. எல்லாரும் பார்த்து கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, நிந்திக்கிறாங்க. என்ன செய்யணுன்னே தெரியல, வேறு வழியே இல்லை. கணவர்கிட்ட சொன்னால் நான் என்னம்மா செய்வேன்றாரு. அவர் என்ன செய்வார் பாவம், இல்லைங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவா அப்படி வச்சிருக்கிறாரு என்று சொல்லி ஒதுக்கி விட்டுட்டார். சரி, சீலோவுக்கு போகிறாங்க, திருவிழாவுக்கு போனவங்க, ஆலயத்துக்கு போனவங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க, வச்சாங்க, ரொம்ப சந்தோஷமாக உல்லாசமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த அம்மா ஆலயத்தில் உட்காந்துட்டாங்க. போய் ஆலயத்தில் உட்காந்து ஸ்தோத்திரம், கண்ணீர் வடித்து புலம்பி அழுது, ஆண்டவரே இப்படி இருக்குது, நான் என்னத்தை என்ஜாய் பண்ண வந்து என்ன செய்ய? என் கணவர் எனக்கு ரெட்டிப்பானதான் இப்போ காரியங்களை பகுதிகளை எனக்கு பிரித்து கொடுத்தும் எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு ஜெபிச்சா பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி ஏக்கத்தோடு கேட்டு பெற்றுக்கொண்ட பின்பு தான் ஆண்டவர் நல்ல ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு சாமுவேல் என்று பேர் வச்சாங்க. சாமுவேலை இப்போ பால் மறந்துட்டான். பால் மறந்த உடனே இதோட வச்சுக்கிற கூடாதுல. அந்த அம்மா சொல்லி ஏற்கனவே கேட்டது என்ன? ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் குழந்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னா அந்த குழந்தை உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் உமக்கு பணிவிடை செய்யும்படி, உமக்கு ஊழியம் செய்யும்படி ஆய்விட்டு கொடுப்பேன்டா. அதே போல் ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டார், ஜபத்தை கேட்டார், வாய்க்க பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்றேங்க. கண்டிப்பாக நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எதுக்காக ஜபிக்கிறோமோ அது ஆண்டவர் கைகூடி வர பண்ணுவார். ஆனால் உண்மையாக இருக்கணும். உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பெறுவான். அதில் நம்ம ரொம்ப விசகி போயிடுறோம், தவறி போயிடுறோம். பாருங்க, இப்படி ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்டு பதிலை கொடுத்தார், குழந்தைய கொடுத்தார். அந்த குழந்தைய வளர்த்தா பால் மறந்துட்டான். இப்போ சொன்னபடியே என்ன செய்து கொண்டு போய் தேவ சன்னிதானத்தில் விடணும். ஆண்டவருக்கு இந்த ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கணும். ஏன்னா நான் என் கற்பத்தில் ஒரு பிள்ளை ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்கிறார், இல்லைங்களா? எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த குழந்தை இன்னும் கடவுளுக்குத்தான் சொந்தம், ஆண்டவருக்கு தான் சொந்தம். நீங்களும் நான் நம்ம பிள்ளைகளாம் கற்றுக்கண்டு கொடுக்குறோமா? கொடுத்தா நல்லது, ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய ஆரிசு, நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததியெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லையிலே சொல்கிறீங்களா? கர்த்தர் சொத்தை எதையாவது ஒன்று ஆண்டவர் கண்டு கொடுக்கணும். உண்மைதான். எனக்கு அன்பானது, எங்கள் ஊரில் ஆண்டவருடைய கிருபையினால அப்போது இந்த வெள்ளைக்காரருடைய ஆட்சியின் காலம், மிசியமா என்கிறதான ஒரு அம்மா கமுதியில் ஆட்சி, அதாவது ஹாஸ்டல் வச்சு நடத்துகிறாங்க, நிறுவனம் வச்சு நடத்துகிறாங்க. இந்த சர்ச்சுகளுக்கெல்லாம் சுற்றிலும் இருக்கிற சபைகளுக்கெல்லாம் அவங்க தான் அதான் கெட்டு அவங்க வந்து விசாரிப்பாங்க, வைப்பாங்க. அப்படிப்பட்டவங்க சுவிசேஷம் சொல்ல வராங்க. எங்கள் ஊரில் மற்றவங்க ஏற்றுக்கொள்ளலை, எங்கள் அப்பா ஏற்றுக்கொண்டாரு, ரொம்ப நல்லது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஆலயம் கட்டணுமேன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆலயம் கட்டுவதற்கு எங்கள் அப்பா எங்கள் சொந்த நிலத்தை விட்டு கொடுத்தார். உண்மை, பொய் சொல்லலை, பெருமைக்காக சொல்ல. அந்த நிலத்தை விட்டு கொடுத்தாரு. அவங்க எப்படியோ போயிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய சந்ததியை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? இப்போ எங்கள் குடும்பம் முழுவதுமாக ஆசீர்வாதமாகவே இருக்கிறோம். இல்லையா சொல்கிறீங்களா? தேவ பிள்ளைகள் தேவனுக்கண்டு எது வேணாம்னாலும் கொடுக்கலாம். எதை கேட்குறாரோ அதை கொடுப்போமானால் கண்டிப்பாக அது வீணாக போவதே இல்லை. அதைத்தான் நம்ம படிச்சுக்கணும், கற்றுக்கொள்ளணும். இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த குழந்தைய ஆண்டோடைய சன்னிதானத்தில் கொண்டாந்து விட வர்றாங்க. வருகிற போது வெறும் குழந்தைய மட்டும் ஏமாற்றி கொண்டாந்து விட்டுட்டு போகிறது அல்ல. என்னென்ன செஞ்சாங்களாம்? 3 காளையாம். ஒரு மாட்டை பத்துறதுக்கே ஏன்னா நாக்கு தள்ளி போகும், ஒரு மாடை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்படி தானே? 3 காளை பார்க்குறீங்கல்ல, மஞ்சு வரட்டில் காளைகளாம் என்னோ ஓட்டம் ஓடுது. ஸ்தோத்திரம். அதில் வாலிபர்களும் அதை துரத்தி பிடிக்கக்கூட முடியலை. அப்படிப்பட்டதான நிலைமையில் காளமாடு, 3 காளமாடுகளை பிடிச்சிக்கிட்டு, ஒரு துருத்தி திராட்சை ரசத்தை எடுத்துக்கிட்டு, ஒரு மரக்கால் மாவை எடுத்துக்கிட்டு, இன்னும் என்னென்னமா ஆனந்தம் அவன் இத்தனையும் எடுத்துக்கிட்டு பிள்ளையும் தூக்கி கக்கத்தில் இடுக்கிக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறேன், நான் கோயிலுக்கு போகிறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வெறுமையாக வராமல் ஏமாத்தாதபடி கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு காரியம். அல்லையா சொல்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ வேணாலும் பிரயாசப்படணும்.
உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்காகவே பிரயாசப்பட நம்ம ஆசைப்படணும். அல்லேலூயா. கொண்டு வந்து படைச்சாங்க. இன்று பாருங்க, சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறிட்டாரு. அதோட நிக்கல, அடுத்து தேவன் 5 குழந்தைகளை கொடுத்ததா பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் வீணாக்குற தேவன் அல்ல. உங்கள் பொருத்தனையெல்லாம் அவர் ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிற தேவன். ஒருபோதும் அதை ரிஜெக்ட் பண்ண மாட்டார், ஒருபோதும் புறக்கணிக்கவே மாட்டார். எனக்கு அன்பானவர்கள், நம்ம தான் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நான் முதற்கொண்டு சில சமயத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிடும், அந்த பொருத்தனை செலுத்தலைன்னா மறுபடியும் அடுத்து ஆண்டவர் தண்டனை கொடுப்பார். ஏன் ஞாபகப்படுத்த ரிமைண்ட் பண்ணுறார் பாருங்க. அப்போ தான் ஆஹா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்ச, காரணம் என்ன? ஆண்டவர் கண்டு ஒரு பொருத்தனை பண்ணணுமே, அதை செய்யலையே, செலுத்தலையே, அதனால தான் என்று சொல்லி மறுபடியும் செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அற்புதகரமாக நம்மளை விடுவிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், சுகம் கொடுக்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிறார். பாருங்க, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம பொருத்தனை செஞ்சிட்டோம்னா அதை நிறைவேற்றாமல் இருக்கவே கூடாது. பொருத்தனை செய்கிறது நல்லது. சாதாரணமாக தான் ஒரு செல்லு எனக்கு தொலைஞ்சி வச்சு ஒரு தடவை பார்த்துக்குங்க. நானும் அங்கே இங்கெல்லாம் எல்லாம் தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊழியக்காரமாக நினைச்சிட்டாங்க, ஆண்டவரே இந்த செல்லு கிடச்சிச்சு, நான் 10,000 ரூபா உம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டாங்க. 10,000 ரூபா. செல்லு ரேட்டே 10 ரூபா தான், இவங்க 10,000 ரூபா. அது பழைய செல்லுக்கு பொருத்தனை பண்ணுறாங்க. எனக்கு அன்பு யோசிக்கக்கூடாது. சிலர்லாம் 50 ரூபாயும் 50 பைசாவும் 100 ரூபாயும் இப்படியெல்லாம் பண்ணுவோம். ஐயோ, ஆண்டவரை கனவீனப்படுத்தக்கூடாது. எப்பவும் கர்த்தரை கனப்படுத்துகிறவராய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நிறைய அநேகர் நல்ல ஒரு கனப்படுத்துறீங்க. உங்கள் வீடுகளுக்கு ஊழியத்துக்கு வந்தால் நல்ல ஒரு காணிக்கையை கொடுத்து அனுப்புவீங்க. ஒரு சாராக இருப்பாங்க, புரியாதபடிக்கு இருப்பாங்க. அவங்க அப்போத்தான் சுருக்கு பைய அவுத்து 10 ரூபாய் இருக்கா 20 ரூபாய் இருக்காண்டுவாங்க. என்ன பரிதாபம், பாவம். ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஒரு பிரதிநிதியாக வர்றானே, நம்ம வீட்டுக்கு வந்து அவன் கால் மிதித்து ஜெபம் பண்ணுறானே, எவ்வளவு ஆசீர்வாதம் என்று சொல்லி அந்த எண்ணங்கள் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் வந்து வீரசலம் போயிருந்தேன். அங்கே ஒரு எஸ்ஐ குடும்பம். அந்த எஸ்ஐ குடும்பத்துக்கு அவரை போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தேன். அங்கே ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க சிஎஸ்ஐ சார்ந்தவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வந்துட்டு அவங்களையும் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரும்னு வந்தால், கடைசியில் பாருங்கள், இவ்வளோ தூரத்துலேருந்து கார் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரோம். 10 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. பாவம், நான் வேணாம்மா அப்படின்னு, ஆனாலும் அம்பா கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளோ பெரிய பரிதாபம். இது நிமித்தம் என்ன நடந்துச்சு தெரியுமா? வாரிசு அத்து போச்சையா. உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன், தேவனுடைய ஊழியக்காரனை லேசாக நினைக்கக்கூடாது. அவன் தேவனுடைய வாயி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஸ்தானாதிபதினு சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு விரோதமாக நம்ம எழும்பணும்னா வீணாக போயிடுவோம், நஷ்டப்பட்டு போயிடுவான். கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாதபடிக்கு, உணர்வு இல்லாதபடிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி கொடுத்தாங்க. நான் வேணான்னு, ஆனால் கொடுத்தாங்க. சரின்னு வாங்கி ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு வந்தேன். பூரா அடுத்து அந்த குடும்பமே நஷ்டப்பட்டுப்பா. என்னத்தை கொண்டு போயிட்டாங்க. இவ்வளவுக்கும் ஒரு டீச்சராக இருக்கிறவங்க, டீச்சராக இருக்கிறவங்களுக்கு என்னையா, ஆண்டவர் கண்டு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாமே. உத்தியோகத்தை கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு, சம்பாதிக்க வச்சாரு. அந்த ஒரு உணர்வு, அந்த எண்ணம் இல்லாதபடிக்கு சீப்புரட்டான காணிக்கை கொடுத்தாங்க. அதை வாங்கத்தான் செய்வோம். 5 பைசா கொடுத்தாலும் வாங்குவோம். ஏன்னா உங்களுடைய நிலைமை அதுதான். ஏன்னா ஆண்டவருக்கு இவருடைய சமூகத்தில் நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்தா அவர் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அந்த நாட்களில் காணிக்கப்பட நிறையா பேர் வர்றாங்க. ஆனால் ஒரு விதவை மட்டும் தனக்கு உண்டானதை என்ன செஞ்சாங்க, 2 வெள்ளி காசு, அந்த வெள்ளி காசை கொண்டாந்து ஆண்டவர்கிட்ட கொடுத்தாங்க. ஆண்டவர் பக்கத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கார், ஒவ்வொருவரும் எந்த நோக்கத்தோடு கூட காணிக்க படிக்கிறாங்க. நீங்கள் நான் காணிக்க படிக்கிற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாருங்கிற எண்ணம் இருக்கணும். சிலர்லாம் இன்னும் ஒரு வெள்ளை பேப்பரை மடித்து போடுறாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியல. சின்ன பிள்ளையாத்தான் இருக்கும் பாவம். இன்றைய தேதி வரை அந்த வெள்ளை பேப்பர் விழுந்துக்கிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல பாவம். சிலர் டிக்கெட்டை போடுவாங்க, அது பைசாவோட அது சேர்ந்து விழுந்திருக்கும், அது ஒன்றும் இல்லை. ஆனால் வெள்ளை பேப்பரை வேலை மனக்கிட்டு மடித்து வந்து விழுகும். இப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? எப்படி ஆசீர்வாதம் பெற முடியும்? இந்த ஜனங்களே, ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பார்த்தார். அவங்கள காட்டில் யாரைத்தான் புகழ்ந்தாரு? 2 காசு போட்ட விதவை தான் புகழ்ந்தார். அதனால் அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமே, நம்ம நல்ல நிலைமையில் வரணுமே. நம்ம எவ்வளோக்குள்ள விதைக்கிறோமோ அவ்வளோக்கு தானே அறுக்க முடியும். இல்லைங்க, நம்ம விதைக்கிறதே சும்மா கொஞ்சம் இடத்துக்குள்ள ஒரு சென்ட்டுக்குள்ள விதைச்சோம்னா அதுக்குரிய தான் வரும். ஆனால் என்ன பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன். அதனால் தேவனுக்கண்டு கொடுக்கறதில்ல. நம்ம என்ன வேலை பார்த்தாலும் சரி தான். இப்போ உதாரணமாக இவங்க கூட வேலை பார்க்குறாங்க சேம்பரில். கர்த்தர்கண்டு நம்ம கொடுத்து பழகணும். அதெல்லாம் அந்த பழக்கம் உண்டாகணும். அப்போ தான் கர்த்தர் நமக்கு நல்ல சுகபலம் ஜீவனை கொடுப்பார். கர்த்தர்கண்டு கொடுக்குற போது நமக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் வருகிற போது, ஆண்டவரே என்னை இதிலிருந்து காப்பாற்றணும்னு சொன்னால் ஆண்டவர் லகுவாய் காப்பாற்றி விட்டுருவார். அல்லையா சொல்கிறீங்களா?
அப்படி ஒவ்வொருவரும் அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன வேலையாக இருக்கட்டும், சின்ன வேலையாக இருக்கட்டும், அதுலேயுமே நம்ம ஆண்டவர் கண்டு கொடுக்குற பழகணும். இன்னும் தான் செய்யலை என்ன அப்புறம் எப்படி நம்ம கடன் தான் கடைசி வரையிலும் இருந்துக்கிட்டு இருக்கோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் நானும் எவ்வளவோ ஒரு சீக்கிரம் வந்துச்சுன்னா செலவழிக்கிறோமே, கர்த்தருக்காக என்ன செய்கிறோம், அதில் ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதே. ஆனால் இந்த அருமையான கால வேளையில் ஆண்டவர் நம்மளோட கூட பேச ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த அன்னாள் என்கிற ஸ்திரியை முன்னிட்டு நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறார். கொண்டு போய் செலுத்தினாங்க, வந்தாங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இதே போல் ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் சுதந்திரிக்கிற இடம் தான் இந்த ஆலயம். அல்லேலூயா. இந்த இடத்துல சாதாரணமாக நம்ம நினைக்கவே கூடாது. அதை வாசிக்கிற அந்த பகுதியில் 11வது சங்கீதத்தை வாசிங்களேன். சங்கீதம் 11 4வது சங்கீதத்தை வாசிக்கிறீங்களா? நான் முடிக்க போகிறேன், கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுக்கிறேன். சங்கீதம் 11:4. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எப்படிமா? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். யார் இருக்கிறாங்க? கர்த்தர் இருக்கிறாராம். பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறாருங்கிற பயம் இருக்கணும். ஆலயத்தில் அவர் இருக்கிறார். இல்லாவிட்ட இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. இந்த இடத்துல நம்ம கூடி வர தேவையே கிடையாது. அதாவது பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமே. கர்த்தர் தம்முடைய ஆலயத்திலே தங்கி இருக்கிறார். அதனால் இந்த இடத்துல வருகிற போது, கர்த்தரை துதிக்கிற போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, சங்கீதம் 18 கூட வாசிங்களேன். 6வது வசனத்தை வாசிங்க. அவர் இருக்கிறதோடு மாத்திரமல்ல, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். அவர் என்ன செய்றார்? என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பா, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் கேட்கப்படுதான். எனக்கு அன்பானவர்களே, செவி இல்லாதவர் அல்ல, கல்லானவர் அல்ல, மரமானவர் அல்ல. அவர் பதில் கொடுக்கிற தேவன், நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்கிற தேவன். அல்லேலூயா. அதான் பக்தர் ஒருத்தர் பாடியிருக்காங்க பாருங்க. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தரித்திருந்தே ஜெபம் காண செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் செய்யும், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் செய்யும், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்தில் வந்தா ஜெபிக்கிறவளா இருக்கணும். நம்ம வர்ற வேலையை எதுக்காகத்தான் வர்றோம்? ஜெபிக்கத்தான் நம்ம வர்றோம். ஜெபம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோடு கூட பேசுகிறது. அவரோட பேசணும். அமைதியா இருந்துட்டு போயிடவே கூடாது. வாயை திறந்து பேசணும். நல்ல ஆண்டவரை ஆராதிக்கணும். நல்லா உயர்த்தி துதிக்கணும். சத்தமிட்டு கம்பீரத்தோடு கூட அவரை பாடணும். நல்ல ஓசையுள்ள பேரோசையுள்ள கைத்தாளத்தை உபயோகப்படுத்தணும். அல்லேலூயா. இது தேவனுடைய சமூகத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள். இது நம்ம செய்யணும், வெட்கப்படக்கூடாது. நம்ம அதை செய்யாதனால தான் வெளியில் இருக்கிற மக்கள் எல்லாம் பாருங்க, 40 நாள் நோன்பு இருக்காங்க, 1 மாதத்துக்கு இருக்கிறாங்க, டம்பூர் வச்சு அடிக்கிறாங்க, கையை தட்டுறாங்க. நம்ம மாதிரி அவங்களும் எல்லா வேலையும் செய்யணும். இங்கேருந்து போகிற போதே டேமரினை வச்சு அடித்து பாட்டு படிச்சுக்கிட்டே கோயிலுக்கு போகிறாங்க. பார்த்துருக்கீங்களா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம செய்யாததுனால. ஆனால் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். நம்ம நல்லா பாடணும், நல்லா உற்சாகப்படணும். உற்சாகத்தோடு கூட கர்த்தர் ஆராதிக்கணும். எத்தனை பேர் இனிமே அப்படி மாறுவேன்றாங்க? கை வைத்து ஒரு அலையை சொல்லுங்களேன். ஆமா, மௌனத்தில் இருந்துடாதீங்க, மரித்தவர்களாய் காணப்படாதீங்க. அல்லேலூயா. ஜீவன் உள்ள இடத்துல தான் ஆண்டவர் வாசம் பண்ணுவார். மரித்தவர் இடத்துல அவரை தேடுகிறது என்னன்னு இருக்கு இல்லைங்களா? இயேசுசாமி மரித்து அடக்கம் பண்ணிட்டாங்க. அங்கே போய் தேட போறாங்க. ஸ்திரீகள் 2 பேர் போய் தேடுறாங்க. அவனுக்கு தூப வர்க்கம் விட்டுட்டு வரலாம்னு ஆசைப்பட்டு அதிகாலையில போறாங்க. போகிற போது அங்கே தேவதூர்கள் தோண்டி என்ன சொன்னாங்க? அவர் உயிரோடு எழுந்துட்டார். அவர் இங்கே இல்லை. மரித்த இடத்துல அவரை தேடுகிறது என்ன? அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, நீங்களும் நானும் ஜீவன் உள்ளவர்கள். நம்மத்தில் நம்முடைய ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புகிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடம், இந்த ஆலயம் ஜெபம் கேட்கக்கூடிய இடம் என்பதை மறந்துடாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஜபிக்க கண்ணீர் வடிக்க
கண்டிப்பாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமாம், என் மருமக, மூத்த மருமக பாஸ்டர் பெண்ணியுடைய சம்சாரம் இருக்க மனைவி இருக்காங்களே, ஒரு வேளை ஊழியத்துக்கு அங்கே போகிறான்னு உடனே தனியாக வந்து இந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் போவாங்க. நான் பார்ப்பேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஊருக்கு போகிறாங்க அல்லது ஒரு இடத்துக்கு போகிறாங்க, எதுவாக இருந்தாலும் சரி வந்து ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அதுபோல் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிக்கணும், தேடணும். சும்மா தண்டலைன்னு நம்ம மட்டும் போயிடவே கூடாது, இல்லைங்களா? அவுத்து விட்டுச்சான் கழுதை, எடுத்து விட்டுச்சான் ஓட்டம்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம இருக்கவே கூடாது. தேவ சமூகத்தில் வந்திருக்க நீங்கள் நானும் ரொம்ப பவ்யமாக பயபக்தியோடு கூட தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது மாத்திரம் இல்லை, கடந்து போகிற போதும் அப்படித்தான் போகணும். முந்திக்கிட்டு அட்ரா நில்றா நில்றா போடுறா ஓடுறா அப்படின்ட்டு சொல்லி ஓடி தெரியவே கூடாது, இல்லைங்களா? இந்த இடம் அப்படிப்பட்ட இடமல்ல, இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அவருடைய இடத்துல வந்து ஆராதிக்க வந்திருக்க நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நம்ம செய்வோமானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார், நல்ல திருப்தியாக நடத்துவார். அந்த வேதவசனம் சொல்லுது பாருங்க, சங்கீதத்தில் 65வது சங்கீதத்தை கூட எடுத்து கடைசியாக வாசிங்களேன் பார்ப்போம். சங்கீதம் 65ல் 4வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 65:4 எடுத்து வாசிங்க. உம்முடைய பிரகாரங்களில், உமது பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். உமது வீட்டின் நன்மையால் என்ன செய்வோம்? திருப்தியாவோம். திருப்திப்படுத்தக்கூடிய இடம் இந்த இடம். நம்ம ரொம்ப திருப்தியாய் ஆண்டவர் அனுப்புகிறார். எத்தனை பேர் திருப்தி அடைஞ்சிருக்கீங்க சொல்லுங்க? இந்த ஆலயத்துக்கு வந்து நிமித்தம், ஆராதனைக்கு வந்து நிமித்தம் ரொம்ப அருமையாக ஆராதனையும் செய்தியும் ஸ்தோத்திரமையாக எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறவங்களாம் கை ஓய்த்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. இதான் எங்கள் வாஞ்ச ஆண்டவர். வந்த ஜனங்கள் வெறுமையாய் போயிடக்கூடாது, அவர் திருப்தி அடைஞ்சு போகணும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் போகணும். அதற்காக நாங்கள் ஆண்டவரே பிரயாசப்படுகிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு வார்த்தையை தாங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்டு பெறுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து யாரையும் பசியாய் அல்லது வறுமையாய் திருப்தியற்ற நிலைமையில் அனுப்புனதே கிடையாது. அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஆமாம். அன்றைக்கு மலை பிரசங்கத்தில் பண்ணுறார் பாருங்க, ஓய்வெடுக்கும்படியாக வனாந்தரத்துக்கு போனார், மலைக்கு போகிறாரு, எங்கே போனாலும் கூட்டம் அவரை சூழ்ந்து நிற்குது. சாயந்தரம் வேலையும் செய்தி கொடுக்குறாரு, எல்லாம் கேட்டுக்கிட்டு நம்மளை மாதிரி அமைதியாக இருக்கிறாங்க. வசனத்தை கேட்டு 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 அப்படியே பூரிச்சு போய் இருக்கிறாங்க. என்ன இன்னும் நேராச்சுமேண்டு ஒருத்த கூட பார்க்கல, வாட்சை பார்க்கல, கடியாரத்தை பார்க்கல, நேரத்தை பார்க்கல, எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, காரணம் என்ன? தேவன் அவர்களை திருப்திப்படுத்த அனுப்ப போகிறார். உங்களையும் என்னை ஆண்டவர் திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. கடைசியில் பாருங்களேன், கர்த்தர் ஸ்தோத்திரம், சீசர்களை பார்த்து இவங்களெல்லாம் அனுப்பிவிடுங்க, போதும், வீட்டை பக்கம் போட்டோம். ஆனால் போகிற இடத்துல இவங்க பசியாய் தொய்ந்து போவாங்களே, தளர்ந்து போயிடுவாங்களே, ரொம்ப ஒரு மாதிரி பலவீனப்பட்டு போயிடுவாங்களே, இவங்களுக்கு ஏதாச்சும் ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லி பிரயாசப்படுறார். ஒரு சிறு பிள்ளையாண்ட இருந்ததான 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டையும் வாங்கி ஆசீர்வதித்து எல்லாரையும் உட்கார சொல்லி உங்களை திருப்திப்படுத்தி அனுப்பணும்ப்பா, சாப்பாடு கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து ஜபிச்சு கொடுத்தார். கொடுக்க கொடுக்க பெருகிச்சு 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 பாருங்க. அல்லேலூயா. உட்கார வச்சு கூடையா எடுத்து பரிமாறுறாங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்க, திருப்தி அடைஞ்சிட்டாங்க. மீந்ததை கீழே போடாதீங்கன்ட்டார். கீழே போடாதீங்க, அதை சேர்த்து வைங்கன்றாரு. சேர்த்து வச்சா எத்தனை கூட மிஞ்சிச்சான்? ஆமாம், 5 அப்பமும் 2 மீன் துண்டு தான். ஆனால் 12 கூட. ஏன்? இந்த அத்தனை பேருக்கும் திருப்தியாக இருக்கணும். திருப்பி இந்த ஊழியக்காரர் 12 பேர் இருக்காங்களே, அப்போ சொல்ல அவங்களுக்கும் கூட திருப்தி, ஆளுக்கு ஒரு கூட தூக்கிட்டு போங்கள தலையில்னு சொல்லி ஆண்டவர் செஞ்சிருக்கிறப்பா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் திருப்திப்படுத்துவார். இங்கே மட்டுமல்ல, வீட்டுக்கு போனாலுமே நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அதிருப்தியெல்லாம் நீங்கள் திருப்தியை தேவன் கட்டளையிடுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைச்சலையும் மாற்றுவார். நிறைவாய் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்ல விரும்பலை, அதற்கு ஏற்றபடியாக நம்ம வாழ்க்கை அமையுமானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். காரணம் என்னென்ன தெரியுமா? அவருடைய வாசஸ்தலமாகிய ஆலயத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுகிறோம். நம்முடைய குடும்பம் எண்டெண்டைக்கும் நிலைத்திருக்கும்படி செய்கிறவர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இனிமேல் இந்த ஆலயத்தை லேசாக நினைக்காம, இந்த ஆலயத்தை குறித்தான பயபக்தி விட்டுட்டு நம்ம வந்து உட்காராதபடிக்கு தேவ சமூகத்தில் பயத்தோடு பக்தியோடு கூட காலகாலத்தில் ஆலயத்தை தேடி நாடி ஓடி வந்து நம்முடைய எல்லா குறைவுகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறவர்களாய் மாறணும். இல்லைங்களா?
இனி வருகிற நாட்களில் விட்டுறாதீங்க. ஒரு நபரும் கூட ஆலயம் கூடி வருகிறதை, சபை கூடி வருகிறதை விட்டுறவே கூடாது. அதனால நிருபத்தில் வாசிக்கிறோம், சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருக்க எனக்கு மனதில்லைன்றார். சிலர் சபை கூடி வருகிறத விட்டுருவாங்க, எப்போவோ வாய்ப்பு இருந்தால் வருவாங்க, பயிர் நிறைஞ்சால் வருவாங்க, இல்லாட்ட வரமாட்டாங்க இல்லைங்களோ. அப்படிப்பட்டவர்களாக இராதபடி எப்பொழுதும் தேவ சமூகத்தை நாடுவோம். கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்க? ஆமேன். அப்படியே கண்களை மூடுவோம். கர்த்தர் தாமே உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் ஆலயத்திலிருந்து உங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக, உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை திருப்திப்படுத்தும்படியாக, உங்களை மேன்மைப்படுத்தும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். பாஸ்டர் பென்னியை வரவழைக்கிறேன், வந்து ஜெபம் பண்ணுங்கய்யா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான இந்த நேரத்திற்காக நன்றி. நல்ல செய்தி எங்களோடு ஆண்டவரே நீங்கள் பேசினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். அருமையான நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆலயத்தின் மேன்மையை குறித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசின ஒரு நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த ஆலயத்தினால செழிப்பு, ஆசீர்வாதம், மேன்மை ஆண்டவரே எல்லா விதமான நன்மைகளையும் தேவன் ஆண்டவரே நீர் தருகிற தெய்வமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த ஆலயத்தினால திருப்தி உண்டாகுது, ஆசீர்வாதம் உண்டாகுது அப்பா. ஆண்டவர் சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லி இருக்கிற கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்று சங்கீதக்காரர் சொல்லி இருக்கிறாரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வயதினரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் குடும்பமாய் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்க குடும்பத்துல நீங்க வந்து வாசம் பண்ணுங்க, எங்க வாழ்க்கையில நீங்க வாசம் பண்ணுங்க, எங்க உள்ளத்துல நீங்க வாசம் பண்ணுவீராகப்பா. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உள்ளத்திலும் வாசம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு தங்களை விட்டு கொடுக்க, ஒப்பு கொடுக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் பத்திரமாய் பாதுகாத்தீங்க, அதே போல வருகிற வாரம் முழுவதும் தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த லீவு நாட்களை சந்தோஷமாய் கழிக்கும்படியாக தேவன் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற ஆண்டவரே திங்கட்கிழமையில நம்முடைய பிள்ளைகள் செய்கிற சகல வேலைகளையும், பிரயாணங்களையும், பிரயாசங்களையும் ஆண்டவரே எல்லாவற்றையும் தேவனின் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாலு பிள்ளைகளோடு கூட செல்லுங்க ஆண்டவரே. பைக்கில் போனாலும் கூட செல்லுங்க ஆண்டவரே. காரில் 4 வீலரில் போனாலும் கூட செல்லுங்க ஆண்டவர். நடந்து போனாலும் கூட செல்லுங்க, பஸ்ஸில் போனாலும் கூட செல்லுங்க, ஃப்ளைட்டில் போனாலும் கூட செல்லுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளோடு நீர் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும், நல்ல சுகபலனை தேவன் கொடுப்பீராக. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை நம்முடைய கிருபை, நம்முடைய இரக்கம், நம்முடைய தயவு, பாதுகாப்பு உடைய மக்களோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அந்நியனும் பாதுகாப்பு நம் அனைவரோடு நீங்காமல் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென்.